அறிந்திருக்கிறேன்றார், உணர்ந்திருக்கிறேன். வழி வேதனை உணர்ந்திருக்குன்னு வந்து இறங்கி ஒரு தலைவன் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன் இருக்குது. சமந்தா, வேதா, கவுனி. இப்போ இவங்க நம்மள தலைவனை ஏத்துக்க மாட்டாங்க, இவங்க ஒரு தலைவனை ஏத்துப்பாங்க. அதனால இவங்களுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. கவுனி, ஐ வாண்ட் டு சி. ஒரு தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். யார் கீழே நம்ம இருக்கிறோம், இது நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்காது. உண்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நம்ம பிள்ளைங்களும் சரி, இந்த எதிர்கால சந்ததியும் சரி, அவங்க கீழே வரணும். கீழே இருக்கணும்னா அந்த அந்த தலைமைத்துவத்துல தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன் இருக்கிற அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்தாதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டோடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு சர்ச்சை அதுங்க இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சர்ச்சை, ஏதோ ஒரு பாஸ்ட், யாரையும் நான் கேட்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கேளுங்க, ஏன் தெரியுமான்னு. உங்க ஒட்டுமொத்த நம்பிக்கையும் மாற்றக்கூடிய சக்தி அந்த ஆளுகிட்ட இருக்கு. நல்லா ஜாக்கிரதையா இருக்கணும். நீ என்னென்னலாம் நம்புறியோ அதுக்கு காரணகர்த்தாவா இந்த ஆள் இருக்கிறான், இந்த தலைமைத்துவத்துல இருக்கிறான். அப்போ அவன் என்ன நம்புறான் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். என்ன நம்புறான்றதை விட அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரா, அது ரொம்ப முக்கியம். அவர் பேசுறது கர்த்தர் தான் பேசுறாரா, அவர்கிட்ட இருந்து கர்த்தர் தான் பேசுறாரா, கர்த்தர் தான் அவர்கிட்ட இருந்து பேசுறாரா அப்படின்றது ரொம்ப கேட்கறது ரொம்ப முக்கியம். இங்க மோசே வரான், அந்த தலைமைத்துவத்தின் கீழே ஜனங்க எல்லாமே வராங்க, அவன் பேச்சை கேட்டு வராங்க. நடுவுல ஒருத்தன் பூ நான் பாருங்க, 2-3 ஒரு குரூப் ஒன்று பூந்து, பேராகு, அபிராம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று பூந்து மோசேக்கு எதிராக நிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? தேவன் கொடுத்த அந்த தலைமைத்துவம் ஏன் மோசேயினுடைய அக்காவை சேர்ந்து நிக்குது. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு தலைவனா தலைமைத்துவத்துல அவ்வளோ தேவன் கிட்ட பேசுறான், தேவன் கிட்ட இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்றான், எல்லாமே செய்யறான், அற்புதங்கள் செய்யறான், எல்லாமே செய்யறான். ஆனாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணுது, ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அந்த குரூப்பு கிட்ட வேலையை நடத்துதுங்க. பாருங்க, இவனை எதிர்க்குது. ஒரு பக்கம் பார்க்க போனா கல்லால எரிந்து சாவடிக்கிறதுக்கு முன்னாடி வருதுங்க. எவ்வளவு அற்புதத்தை செஞ்சு கண்ணால பார்த்த ஜனங்க, அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் கேஷுவல் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, யாருக்கிட்ட நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம், எந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிற ஜபம் பண்ணு போகணும். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் கேட்கணுமா வேணாம். நான் பைபிள் காலேஜ் போகும்போது கூட பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் நடத்துறாரு. அந்த ஆவியானவர் நடத்துதுல போன ஜபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் நம்ம போது அங்க இருந்து அந்த சத்தம் கேட்குது, அதுக்கு கீழ்படிஞ்சு நான் போறேன். ஆனா எங்க போனோம் ஏது போனோம்னு எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்டர் வச்சு ஆண்டவர் நடத்துறாரு. இங்க பைபிள் காலேஜ் இருக்குதுன்னு சொல்றாரு. நான் ஒதிகை டிவியில பாக்குறேன், சாம் பாஸ்டர் பேசுறாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவர் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா போது என் உள்ள அப்படியே உள்ள துள்ளுது. அட்டா 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 அட்டா, நம்ம சத்தியண்டா இது, நம்மளுக்குடா இது அப்படின்னு துள்ளுது. புதிய டிவி போது பாக்குறேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போன எல்லாம் புதிதாக போது இந்த வசனம் இந்த வசனம் நம்ம பைபிள்ல தான் இருக்குதா அப்படின்னு பாக்குறேன். ஆகும்போது இங்கதான் போனோன்னு உள்ள ஒரு வாஞ்சு சத்தம் கேக்குது பாருங்க. போனேன், ஸ்ட்ரெயிட்டா போனேன். அங்க போயிட்டு எவ்வளோ முழுங்க முடியுமோ, எவ்வளோ என் குடலை நிரப்ப முடியுமோ நிரப்பினேன். ஆவிக்குரிய குடலை போட்டு பாருங்க, பைத்தியம் முடிகிற நிலைமைக்கு வந்தாச்சு. பைபிள் காலேஜ்ல நான் நல்ல ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்தேன். எனக்கு தெரியும் இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன். நம்ம ஆண்டவர் சுதாரிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. யாரு என்ன எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன மோட்டிவ்ல பேசுறாங்க, என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்ல பேசுறாங்க, யார் இவங்க அப்படின்ற ஒரு உள் உணர்வு நம்மளுக்கு உள்ள சத்தம் போகணும். சும்மா வாழ்க்கைன்னா சும்மா சாதாரணமா எந்தது தோண்டு விதி போலான்னு இருக்கிற வாழ்க்கையா? என் வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்னா நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன், நான் மேன்மையானவன், நான் ரொம்ப பெஸ்ட். என் வாழ்க்கை சும்மா சர்வசாதாரணமா எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. நான் சும்மா யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காது குத்து கேட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. அப்போ ஒரு தலைமைத்துவம் அங்க லீட் பண்ணாரு. நாங்க போனேன்,
ஒண்ணுமே தெரியாம போனேன். அரிசி பையில துணிகள் எடுத்துன்னு போனேங்க நானு. ஒண்ணுமே தெரியாது. பேக்கு ஒரு 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 பெண், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுகிட்ட வாழ்ந்த ஒரு ஆண். ஒண்ணுமே தெரியாது. அப்பா கத்து கொடுக்கல, சரியான பேக்ரவுண்டு கிடையாது, எதுவுமே இல்லை. ஒண்ணு வெகுளி, முட்டாகும், ஒண்ணுமே தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாது, உலகம் என்னன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, குடும்பம் என்ன நிலைமையில இருக்குது அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படியே போனேன். அப்படியே என்னது காத்தடிக்கிற மாதிரியே அப்படியே குப்பை போற மாதிரியே ஓடிட்டேன். அப்படியே போயிட்டேன். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிர்ச்சிகரமான ஒரு வார்த்தையை சொல்றேன். பைபிள் காலேஜுக்கு ஏன் போனேன்னு எனக்கு தெரியாம படிச்சேன். அப்படிப்பட்ட மனநிலைமையில இருந்தேன். ஊழியம் செய்யணும்னு ஒரு பக்கம் தெரிஞ்சுது. ஊழியம் பண்றாங்க, ஜனங்களுக்கு வேலை செய்யணும், பாஸ்ட் ஆகணும்னு போல. ஜனங்களுக்கு நம்ம எதனா எடுத்து சொல்லணும்,